புதுச்சேரி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனமும் ஊடகத்துறையின் கவனமும் முன்னேற்றத்தை பற்றியதாக மாறும் என ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி வைத்து பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சவுகான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா, சட்டத்துறை செயலர் சத்யமூர்த்தி, காவல்துறை சட்டம் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், சட்ட வல்லுநர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவில் பேசிய ஆளுநர் ராதாகிருஷ்ணன், மாற்றம் மட்டும்தான், மாற்றம் இல்லாதது மற்றவை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றம் என்பது நல்லதுக்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதியை நிலைநாட்டவும் குற்றம் புரிந்தவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்ற சூழலை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் என்றவர். புதுச்சேரியில் போதையினால் சிறுமி வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவத்தால் கொதித்து போனோம். அதற்குள்ளான தண்டனையை உடனே பெற்றுத்தர வேண்டும் என்று எல்லோரும் ஆவேசப்பட்டோம். ஆனால் நடைமுறைகள் சாத்தியமா? நாம் நினைத்த மாத்திரத்தில் நீதியை நிலைநாட்ட இது முடியாட்சி அல்ல, இது குடியாட்சி. ஆனால் அதற்காக சட்டங்கள் செம்மைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற சட்டங்களில் பெரிய வழக்கறிஞர்கள் கூட குற்றவாளிகளின் சார்பாக வாதிடும் போது தப்பிப்பதற்கு தான் அதிக வழிமுறைகள் உள்ளதே தவிர தண்டிப்பதற்கான வழிமுறைகள் குறைவாகத்தான் உள்ளது. அதனால் தான் இந்த சட்ட சீர்திருத்தங்கள் என்பது அத்தியாவசியமாகியுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனையும் நிரபராதி விடுதலை செய்யவும் ஜெர்மனி நாட்டில் உள்ள குற்றவியல் சட்டங்கள் போல் இங்கும் அமல்படுத்துகின்றனமோ அப்போது யாரையும் தண்டிக்க முடியும் என்ற நிலை உருவாகும் என்றவர். எந்த தவறை வேண்டும் என்றாலும் செய்யலாம், பணம் இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை வரும். இப்படி ஒட்டுமொத்த சமுதாயம் குற்றத்திற்கு தயாராகினால் எத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தாலும் நல்வழிப்படுத்த முடியாது என்றார். நான் காவல்துறை அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளேன். புதுச்சேரியில் கஞ்சா இல்லாத பூஜ்ய நிலை இருக்க வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்களின் மன உளைச்சல் பிள்ளைகள் படிப்பதை விட போதைப் பொருளில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான். அதற்கால் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன். நீங்கள் காவல்துறை எவ்விதமான தொழில்நுட்பம் கேட்டாலும் அதை இந்த அரசு செய்யும். அதே நேரம் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகின்றீர்கள் என்பதை கூர்ந்து கவனிப்பேன் என்றவர். ஒரே தேர்தல் என்றால் மக்கள் வாக்களிக்க உள்ளார்கள், அவர்களிடம் வாக்கு கேட்க வேண்டும். ஆக இவ்விரண்டுக்கும் செலவு செய்ய வேண்டுமா என்ற சிந்தனை சமூகத்தில் வேண்டும். யார் அதிகமாக பணம் செலவு செய்கின்றார்களோ அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற நிலை உருவானால் ஒருத்தரும் செலவு செய்ய மாட்டார்கள் என்றார். தேர்தலில் யார் அதிகம் செலவு செய்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என பத்திரிகைகள் எழுதுகின்றன. பத்திரிகைகள் கூட செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றவர். பத்திரிகைகளின் தர்மம் கூட காசு கேட்ப நல்ல மாற்றத்தை விட்டுவிட்டு மோசமான மாற்றத்தை தன்னாக்கிக் கொள்கின்ற நிலையை பார்க்கின்றோம் என்றார். மேலும் யூடியூப் மிகப்பெரிய வருமானம் வரும் தொழிலாக மாறிவிட்டது. இன்று புதிதாக வருகின்றார்கள். போதி மரத்து புத்தரை போன்று அகங்கார தோணியில் பேசுபவர்களை தான் பார்க்க முடிகின்றது. இவர்களை சமூகம் அங்கீகரிக்க கூடாது. ஆக மாற்றம் வேண்டும். சமுதாயத்தில் சீர்திருத்தம் வராமல் சமுதாயத்தை சீர்படுத்த முடியாது. சீர்திருத்தங்கள் சமுதாயத்தின் நலனை மட்டுமே சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆகவே மகத்தான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது என பேசிய ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன தவறு உள்ளது என்றவர். தொலைக்காட்சிகளுக்கு ரேட்டிங் குறைந்து விடலாம். தினம்தோறும் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? உத்தரப்பிரதேசத்திற்கே போகாதவர்கள் அதை பற்றி விரிவாக பேசுகின்றார்கள். உட்கார்ந்த நிலையிலே ஒருவரது மனநிலையை கண்டுபிடிக்கின்ற அளவில் இவர்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்று விட்டார்களா என எனக்கு தெரியவில்லை. விவாதங்களின் மூலமாக பொருளாதார வளர்ச்சிக்கு மக்களின் நலத்திட்டங்களை அமல்படுத்துவதில் எந்த அரசு பின்தங்கி இருக்கின்றது என்று எப்போதாவது ஒரு விவாதமாக நடந்துள்ளதா? ஒரு தேர்தல் முடிந்தால் அடுத்த 6 மாதத்தில் வேறு மாநிலத்தில் தேர்தல் வந்து விடுகின்றது. அதை பற்றி விவாதிக்கின்றோம். ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனமும் ஊடகத்துறையின் கவனமும் முன்னேற்றத்தை பற்றியதாக மாறும் என்பதற்காகத்தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் அத்தியாவசியம் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றேன் என ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.